ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டெய்லி விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கில் போகலாம். நேற்று சண்டே, அதனால் யாரும் கோலம் போட்டிருக்க மாட்டாங்க. அதனால் மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கோலம் போடுவாங்க மண்டே. திருப்பூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சண்டே எல்லாத்துக்குமே லீவாக இருக்கும். அதனால் மார்னிங் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்பாங்க. மற்ற நாள் எல்லாமே ஒர்க்கிங் டே தான். அதே மாதிரி சண்டே வந்து எல்லாத்து வீட்லையும் நான்வெஜ் தான் சமைப்பாங்க. வீக்லி ஒன்ஸ் லீவு, அப்புறம் வீக்லி ஒன்ஸ் நான்வெஜ். மற்ற எல்லோரும் எப்போ வேணால் எடுத்துக்குவாங்க. பட் இங்கே வந்து மேக்ஸிமம் சண்டே எல்லோரும் எடுத்து சாப்பிடுவாங்க. அதனால் இன்றைக்கி மண்டே நம்ம வந்து எல்லாத்துக்கும் எங்கள் வீட்டில் சளி. அதனால் இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு ரெசிபி பண்ணிடலான்னு இருக்கிறோம். இன்றைக்கி என்ன ரெசிபினா, கற்பூரவள்ளி வச்சு சட்னியும் கற்பூரவள்ளி வச்சு ஒரு ரசமும் வச்சுட்டு அப்புறம் முட்டை அப்புறம் பீன்ஸ் பொரியல் மட்டும் வைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இது வந்து எங்கள் மொட்டை மாடி தோட்டம். நிறையாலாம் எதுவும் வச்சுருக்க மாட்டோம். கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சுருப்போம். அப்புறம் இந்த மாதிரி கற்பூரவள்ளி, வெங்காயம், தக்காளி, அப்புறம் ஆவாரம்பூ, வேறு என்ன கீரை, அதுக்கப்புறம் முருங்கை மரம் கொஞ்சம் வைப்போம். ஆனால் வந்து அது வந்து வளரவே மாட்டேங்குது. அது ஒரு 3 முருங்கைக்காய் மட்டும் தொங்குது. அப்புறம் தக்காளி செடி, நித்திய கல்யாணி, அப்புறம் ரோஸ் செடி. இவ்வளோ தான் எங்கள் வீட்டு மொட்டை மாடி தோட்டம். முதல்ல பார்த்திங்கன்னா நாங்கள் கத்திரிக்காயெல்லாம் வச்சுருந்தோம். கத்திரிக்காய், அவரைக்காயெல்லாம் வச்சுருந்தோம். இப்போ வந்து எதுவுமே போடலை, இது மட்டும் தான் வச்சுருக்குறோம். இப்போ வந்து நமக்கு தேவைப்படுறது பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அது எல்லாத்தையும் பிச்சிடலாம். ஐயோ, இது வேறு கட் பண்ணி தான் எடுக்கணுமா, நான் வந்து அப்படியே உடச்சிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த நித்திய கல்யாணி, இங்கே வந்து நித்திய கல்யாணின்னு சொல்லுவாங்க, அப்புறம் சுடுகாட்டு மல்லின்னு சொல்லுவாங்க. இது வந்து சுகர் பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்க வந்து இதை வந்து மார்னிங் வந்து சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணி குடிச்சிங்கன்னா கொஞ்சம் சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்கும்னு சொல்லுவாங்க. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காலையில் தோசைக்கு மாவு இல்லை. அதனால் ரேஷன் கடை துவரப்பருப்பை வந்து ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். அதை அப்படியே அரைச்சிட்டு தோசை சுட்டால உடனே வந்துடும். இன்ஸ்டன்ட் தோசை மாதிரி தான் இருக்கும். உளுந்து, அரிசி எதுவுமே தேவையில்லை. ப்ரோட்டீன் தோசை மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ காலையில் நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டோம் அப்படின்னா சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே அது நல்லாவே ஊறிடும். அப்புறமா வந்து அரைச்சி எடுத்து தோசை சுட்டுக்கலாம். ஒரு 2 கைப்பிடி போட்டோம்னா 2 ஆள் சாப்பிட்டுக்கலாம். ஒவ்வொரு டைம் துவரம்பருப்பு நல்லாயிருக்கும் ரேஷன் கடையில், ஒவ்வொரு டைம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த டைம் கொஞ்சம் நல்லா சாஃப்டான துவரம்பருப்பு தான் எங்களுக்கு கிடச்சிது. அதனால் எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி தோசை செய்ய யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. சாம்பாருக்கும் நான் அதவே போட்டுக்குவேன், நல்லா இருந்தால் போட்டுக்குவேன். இப்போ வந்து கற்பூரவள்ளி வந்து நிறைய மண்ணாக இருக்கும். அதனால் வந்து நம்ம ஊற வச்சிட்டோம்னா அந்த மண்ணெல்லாம் இறங்கிரும். அதுக்கப்புறம் எடுத்து சட்னிக்குமே ரசம் வச்சுக்கலாம். அடுத்து ரசத்துக்கு புளி ஊற வச்சுக்கலாம். கற்பூரவள்ளி ரசத்துக்கு வந்து அதிகமாக புளி சேர்க்க வேண்டாம், லைட்டாக சேர்த்தா போதும். அரிசியை வந்து நம்ம முதலே ஊற வச்சுட்டோம். அதனால் இப்போ வந்து உலை வச்சிடலாம். தண்ணி கொதிச்சக்கப்புறம் அரிசி எடுத்து போட்டுக்கலாம். நேற்று எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, அதையும் கொஞ்சம் சூடாக்கிக்கலாம். தேங்காய் எதுவுமே போடலை, அதனால் கெட்டு போயிருக்காது. அடுத்து ரசத்துக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து கற்பூரவள்ளி ரசம் வச்சுருக்கோம். இது சளிக்கெலாம் நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோம் ரெமெடி மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கற்பூரவள்ளி தழை வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப காரம் தான், அதனால் கொஞ்சமாக மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் இல்லை அரை டீஸ்பூன் ஓகே தான். ஸோ சீரகம் வந்து அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 2-3 வெந்தயம், ஒரு 4 வெள்ளைப்பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அப்போ கொஞ்சம் மணமாக இருக்கும். இதை போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயும் போல தான் ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணுவோம். இது கூட எக்ஸ்ட்ரா வந்து கற்பூரவள்ளி மட்டும் ஆட் பண்ணுவோம், அவ்வளோதான். இந்த மாதிரி கொரகொரப்பாக எடுத்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். மல்லி இருந்ததுன்னா அதுவும் போட்டுக்கோங்க. வரமல்லின்னு சொல்லுவாங்களா, அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் எங்கிட்ட வரமல்லி இல்லை, அதனால் இதை மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கற்பூரவள்ளியும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சிடலாம். தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒன்றா போட்டு அரைச்சா அது நல்லா இருக்காது, அதனால் தனித்தனியாக அரைச்சிக்கலாம். அது கொஞ்சமாக இருந்தப்போ ஒரு 4-5 இலை இருந்தால் கூட போதும். அரைச்சி எடுத்துகிட்டு அதையும் தனியாக வச்சுக்கலாம். இப்போ பொரியல் வந்து நம்ம பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறோம், அதுவும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி வேணும் ரசத்துக்கு, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ரசத்துக்கு வந்து 2 தக்காளி, அப்புறம் கற்பூரவள்ளி சட்னிக்கு 2 தக்காளி. ரசத்துக்கு வந்து தக்காளி வேணும் இல்லையா, அதனால் வந்து எங்களோட கொஞ்சம் காயாக இருக்குது, அதனால் கட் பண்ணி போட்டுக்கிறேன். உங்களோட பழமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அப்படியே கையிலே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அரிசி வேறு தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, போட்டாச்சு. இப்போ வந்து புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். புளி அதிகமாக ஆட் பண்ண வேண்டாமா, கொஞ்சமாக ஆட் பண்ணால் கூட போதும். நான் நேற்று வந்து மீன் குழம்பு வச்சேன் இல்லையா, அதுக்கு புளி ஆட் பண்ணோம். அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிடுச்சு. அது கூட சேர்த்து நான் வந்து புளி கரைசல் எடுத்துக்கிறேன். புளியும் கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து தனியாக வச்சுக்கலாம்.
இப்போ ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து ரசத்துக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ரசத்துக்கு மேக்ஸிமம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை, வரமிளகா ஆட் பண்ணோம்னா ஆட் பண்ணிக்கோங்க. என் பையனுக்கு கொஞ்சம் காரம் வந்து சேர்க்க மாட்டேங்க, வந்து சளி பிடிச்சிருக்கு, ஃபீவருங்கனால காரம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சீரகம் மிளகெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் 2-3 நிமிஷம் மட்டும் வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து கற்பூரவள்ளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கற்பூரவள்ளி தழை வந்து ரொம்ப பச்சை வாசம் அடிக்கும், அதனால் வந்து கொஞ்சம் நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு, அதனால் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணால் போதும், கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம மூடி வச்சிட்டோம்னா அந்த தண்ணியிலே அது வந்து கொஞ்சம் மசிஞ்சு கொடுத்துரும், அதனால் மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். கற்பூரவள்ளி சட்னிக்கு வந்து 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் ஒரு 10-15 போட்டுக்கோங்க, பெரிய வெங்காயம்னா 2 போட்டுக்கோங்க. இதுவும் ஒரு 4-2 கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வதக்க தானே போகிறோம். இதுக்கு 2 தக்காளி, அவ்வளோதான். சும்மா வந்து கட் பண்ணால் போதும், அதை வந்து பொடியெல்லாம் கட் பண்ண வேண்டாம், நம்ம அரைக்க தானே போகிறோம், அதனால் 1-2 கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 வெள்ளைப்பூண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்கிருச்சு, நம்ம இது கூட மஞ்சத்தூள் மிளகாய்த்தூளும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். கற்பூரவள்ளி ரசம் வந்து கொதிக்கணும், கொதிக்காமல் இருந்தால் ரொம்ப பச்சை வாசம் அடிக்கும். மற்ற ரசம் இருந்தால் நுர கட்டினா போதும்பாங்க, ஆனால் இந்த கற்பூரவள்ளி ரசம் பார்த்திங்கன்னா கொதிக்க விடணும், அப்போ தான் அதோட பச்சை வாசனை போகும். புளி வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றாமல் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, அப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கற்பூரவள்ளி சட்னி ரெடி பண்ணிடலாம். அது கொஞ்சம் கல்லெண்ணெய் இல்லை எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு. கற்பூரவள்ளி சட்னி வந்து நம்ம அரைச்சி வதக்கிட்டு அரைச்சி அப்படியே வச்சுருவோம், தாளிக்கணுனாலும் பின்னாடி தாளிச்சிக்கலாம். நான் தாளிக்க மாட்டேன், அதனால் இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க, 2 வரமிளகா போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1-2 வதங்கினா போதும், ரொம்ப மசிஞ்ச அளவுக்கு வதக்க வேண்டாம். இப்போ வந்து கற்பூரவள்ளி சட்னியில் வந்து கற்பூரவள்ளி மட்டும் போட்டோம்னா ரொம்ப ஸ்மெல் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது. அதனால் கொஞ்சமாக நான் கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் ஆட் பண்ணிக்குவேன். 2 எது இருந்தாலும் அதை வந்து ஆட் பண்ணிக்குவேன். கொத்தமல்லி மட்டும் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்குவேன், இல்லை புதினா மட்டும் தான் இருக்குன்னா அதையும் ஆட் பண்ணிக்குவேன். கற்பூரவள்ளி கூட ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அந்த கற்பூரவள்ளியோட மனம் வந்து கொஞ்சம் போகும். இப்போ வந்து நம்ம இதை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் இன்னும் வேணுன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து துரி வச்சுருக்க தேங்காய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய், தக்காளி எல்லாமே சேர்த்து போட்டால் தான் கற்பூரவள்ளி சட்னி வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து பாருங்கள் வதங்கிருச்சு ஓரளவுக்கு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம், அவ்வளோதான், ரெடி ஆயிரும். நம்ம வச்சிருந்த ரசத்தையும் கொஞ்சம் போய் எட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொத்தமல்லி தழை தூவி மூடி வச்சு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ரசம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சட்னி அரைச்சிடலாம். சாப்பாடும் கொதிச்சு விட்டது, அதையும் நம்ம வந்து இறக்கிடலாம். இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளான ரெசிபி தான். காலைல பீன்ஸ் பொரியல் என்னால் செய்ய முடியலை, அதனால் அச்சுக்கு வந்து எக்கு மட்டும் போட்டு கொடுத்துட்டு ரசம் போட்டு கொடுத்துட்டோம்னா அவனுக்கு வந்து லன்ச் வந்து ரெடி பண்ணிடலாம். கற்பூரவள்ளி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. அதனால் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு வேணுன்னா போட்டுக்கோங்க, தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் தறி தறியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சா டேஸ்ட்டு நல்லா இருக்காது, கொஞ்சம் தறி தறியாக அரைச்சிக்கோங்க. சட்னி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து தோசை ஊற்றிக்கலாம் அச்சுக்கு. இன்றைக்கி வந்து ராகி தோசை எங்களோடது. ராகி தோசைக்கு கற்பூரவள்ளி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், காரமாக இருந்தால் இன்னும் நல்லாவே இருக்கும். அவனுக்கு ஒரு 2 தோசை போதும், 2 தோசை சாப்பிட மாட்டான், மிச்சத்தை நான் தான் சாப்பிடணும். அச்சுக்கு தோசை ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஆம்லேட் போட்டுக்கலாம் அவனுக்கு லஞ்சுக்கு. ஏன்னா இன்னும் பீன்ஸ் பொரியல் செய்யலை, லேட் ஆயிடுச்சு. அவன் வேறு காய்ச்சலுங்கனால எந்திரிச்சு வந்து அழுதுகிட்டே இருக்கிறான். அவனுக்கு முட்டை மட்டும் போட்டு கொடுத்துடலாம். 2 நாளாக ஸ்கூலுக்கு போகலை அவனும் இன்றைக்கி தான் போகிறான். அவனுக்கு வந்து வெங்காயம்லாம் போட்டால் பிடிக்காது, அதனால் ப்ளைனாக மட்டும் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு, அவ்வளோதான் போட்டுட்டு ஆம்லேட் மட்டும் போட்டுட்டு பேக் பண்ணிடலாம்.
இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து மாதுளம்பழம் வந்து உரித்து கொடுத்துடலாம். ஃபீவருங்கனால கொஞ்சம் வாட்ரி மாதிரி கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்பாங்க, அதனால் வந்து பொமக்ரானேட் கொடுத்துடலாம். அடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். நம்ம துவரம்பருப்பு ஊற வச்சோம் இல்லையா, அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக சீரகம், வெள்ளைப்பூண்டு, வரமிளகாய் மட்டும் போட்டுட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ஒரு தறி தறியாக லைட்டாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். மல்லித்தூள் வந்து தீந்துருச்சு, அதனால் ஸ்டாக் இருக்கிறத எடுத்து நம்ம ஒரு டப்பாவில் வந்து போட்டு வச்சுக்கலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் மசாலாத்தூள் எல்லாமே நாங்கள் வீட்டிலே அரைச்சிக்குவோம். குழம்புத்தூளும் வீட்டிலே அரைச்சிக்குவோம். சாம்பார் தூள் எப்போயாவது வந்து கடையில் வாங்கிக்குவோம், மற்ற நேரம் நாங்களே அரைச்சிக்குவோம். எல்லாமே வீட்டிலே அரைச்சிக்கிறது மேக்ஸிமம். எதுவும் மிச்சம் இருக்கிறது வந்து ஒரு டைட்டான கண்டெய்னரில் போட்டு உள்ளே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பீன்ஸ் வந்து கட் பண்ணலாம். பீன்ஸ் பொரியல் வந்து அச்சு பேக் பண்ணியாச்சு இல்லையா, அடுத்து வந்து பீன்ஸ் பொரியல் ரெடி பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக பொரியல் பண்ணிடலாம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா மார்னிங் சேலட்டு. அது வந்து குக்கும்பர், இந்த வெள்ளரிக்காய், கேரட்டு, அப்புறம் சுண்டல், பச்சைப்பயிறு எல்லாத்தையும் போட்டு வேக வச்சுட்டு அது கூட கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுப்பாரு எங்கள் வீட்டுக்காரர், அதையும் போட்டு சாப்பிட்ருவோம். அதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கு தான் வந்து அவங்க கட் பண்ணிகிட்ருக்குறாங்க. பீன்ஸ் பொரியலுக்கு வந்து தாளிச்சு விட்டு அதை மூடி வச்சிட்டோம்னா அது வேலையும் முடிஞ்சிடும் ஒரு வழியாக. கிச்சன் வேலை வந்து மேக்ஸிமம் ரெடி ஆயிரும். பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகட்டும், நம்ம அதுக்குள்ளே தோசை ஊற்றி சாப்பிட்டுலாம். அச்சு வச்ச சட்னிலே பேலன்ஸ் இருக்குது, அதுவே நம்ம வந்து ஊற்றி சாப்பிட்லாம், அதுவே தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து பருப்பு தோசை பாருங்கள், சூப்பராக வருது. இது கூட உளுந்து எதுவுமே ஆட் பண்ணனா நல்லாயிருக்கும். இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நான் தோசை ஊற்றி சாப்பிட்றேன், மற்ற நாள் வந்து சேலட் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஒரு தோசை, கொஞ்சம் சேலட்க்கு அப்புறம் தக்காளி சட்னி, கற்பூரவள்ளி சட்னி. இது என்னென்னா, இது வந்து எங்கள் வீட்டுக்கார் ஜிம்மு கொண்டு போகிறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கிறாரு. சக்கரவள்ளி கிழங்கு, கேரட்டு, அதே மாதிரி தான் டேட்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குவாங்க. அப்புறம் 2 முட்டை. இவ்வளோ தான் அவரோட ஜிம் ப்ராப்பர்ட்டிஸ். இதை ரெடி பண்ணிவிட்டு அவர் கிளம்பிடுவார். அவ்வளோதான், நம்ம வீடியோவில் எண்டுக்கு வரப்போகிறோம். என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். எங்கள் எல்லாத்துக்குமே சளிங்கிறனால 1 வீக்காக வந்து வீடியோவும் போடலை நாங்கள். ஸோ அதனால் வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து துவரம்பருப்பு தோசை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், பை பாய். இன்னொரு வீடியோட நாளைக்கு பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாசினி. டட்டா, பை பாய்.